துலாம் ராசி அன்பர்களே, ஏப்ரல் மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போது உங்கள் ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்போது ராசிநாதன் உங்களை பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன செய்யணும், என்ன பண்ணணும் என்று இந்த மாதத்தில் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அதை செயல்படுத்துவதில் எந்த தடையும் ஏற்படுத்த போவதில்லை. உற்சாகம் கிடைக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே உங்களுக்கு அமையப்பெறுது. 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி போய் 6ஆம் இடத்தில் இருக்குது. எதிர்ப்பு பகை என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அங்கே சூரியன் சனி இந்த பாவ கிரகங்களுடைய தொடர்பில் இருக்கிறதுனால சில சமயங்களில் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே வெளிப்படுத்தும். அப்போது குடும்பத்தில் இருக்கின்றவர்களோட கொஞ்சம் அனுசரித்து போகணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். ஏன்னா அந்த செவ்வாய் சனி சேர்த்தாலே அங்கே ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய சில தன்மைகளை கொடுத்துரும். உங்களை டெம்ட் ஆக்குவாங்க, உங்களை கோபப்படுத்துவாங்க. அதில் கொஞ்சம் கவனம், வாக்கு விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது சிறப்பு. முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 3ஆம் இடம் வலுப்பெறுகிறது. கீர்த்தி புகழ் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பை தரும். சகோதரர்கள் விஷயத்தில், அதாவது உங்கள் சகோதர சகோதரிகள் மூலமாக சில நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான். ஆனால் கோபம் மட்டும் படக்கூடாது. தூரதேச பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயம் உண்டு. புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அதே சமயத்தில் விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய, அதாவது ஒரு டெக்னாலஜி புதுப்பித்துவீங்க, புதுசாக ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற அந்த எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அமையும். அப்போ பிரயாணங்கள் ஏற்படுத்தும். வியாபாரம் நல்லா இருக்க போகுது, விற்பனை நன்றாக இருக்க போகிறது, ஒப்பந்தம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. வீடு சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமான ஒரு நல்ல மாதமாகவே உங்களுக்கு அமையப் போகிறது. அதே சமயத்தில் ஒரு சிலர் வீடு வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. 5ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார். அப்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், அதாவது குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா செயற்கை முறையில் கருவூட்டல் அப்படிங்கிற தன்மையில் இருக்கக்கூடிய அத்துணை துலாமுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே அமைகிறது. நிறைய செலவு பண்ணிட்டாங்க சார், ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் கொடுத்துட்டா போதும், மற்றது எல்லாமே நமக்கு இருக்குது, ஒரு குழந்தை பாக்கியம் மட்டும் இருந்தால் போதும், குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வில் இருக்கக்கூடிய இந்த துலாமுக்கு இந்த மாதம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைகிறது. ஏன்னா குரு பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்க்குறார். குழந்தை காரக கிரகமான இது, ஏன்னா இது ஆதாரபூர்வமாக தான் நான் சொல்கிறேன். குழந்தை காரக கிரகம் குழந்தை ஸ்தானத்தை பார்க்குது. அப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுத்தே தீர வேண்டும் என்கின்ற அமைப்புக்கேற்ப நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த ஏப்ரல் மாதம். அதே சமயத்தில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதம் ஒரு தடவையாவது உங்கள் குலதெய்வத்துக்கு சென்று உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் என்ன மனசில் ஓடுதோ அதை செய்தீர்கள் என்றால் அது பலிதமாகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. 6ஆம் இடத்துல 3 பாவ கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. அப்போது கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 1. 2வது கோபம் வரும், கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தணும். ஏன்னா யோசிக்கணும். ஏன்னா முதல்ல யோசிக்காமல் எதையாவது செய்துவிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகளை உருவாக்கிறோம். ஏன்னா சனி செவ்வாய் சூரியன் சனி இதெல்லாம் சேர்ந்துருக்கு. 3 பாவ கிரகங்கள் இணைந்து இருக்கின்ற காரணத்தால் இது ரொம்ப கவனத்தோடு செயல்படணும். நிதானம் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. கடன் ஆனாலும் சரி, கடன் பெருசு பண்ணி விட்டுரும். அப்போ கடனை கவனமாக கையாளணும். கடன்
கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், நெகட்டிவ், எந்த ஒரு நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளேயும் இந்த மாதம் துலாம் ராசி என்பவர்கள் செல்லக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். திருமண பாக்கியங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாத்தையும் கொடுக்கும். பட் சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவது இல்லை. திருமணம் ஒரு சிலருக்கு நிச்சயார்த்தம் ஆகும். திருமணம் நடந்து முடிந்தவர்கள், அந்த குடும்பத்தோடு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ஈகோ கிளாஸ் இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் போய் 8ஆம் இடத்துல போய் மறைய போகிறார். உங்கள் ராசி அதிபதி போய் 8ல் மறைய போகுது. எப்போ? இந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம். அதே சமயத்தில் வாக்காதிபதி போய் 6ஆம் இடத்துல இருக்குது. சூரியனும் 6ல் இருக்குது. சூரியன் செவ்வாய் 2 உஷ்ண கிரகங்கள். அப்போது கண்டிப்பாக கோபத்தை வர வச்சிரும். இது மட்டும்தான். நிதானம் ரொம்ப முக்கியம். சார் வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உங்கள் முயற்சியால் வேலை கிடைக்கும். லாபாதிபதி 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அதனால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மாதம்தான். கண்டிப்பாக ஒரு 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், 3 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க, கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அந்த தன்மையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தினுடைய இறுதியில் கண்டிப்பாக வேலை கிடைத்து விடும். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த கோபம், ஆக்ரோஷம் எல்லாமே இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் தான். அந்த 14க்கு அப்புறம் சுக்கிரன் லாபாதிபதி போய் உச்ச பலம் பெறுது. அப்போ சூரியன் உச்ச பலம் பெறுது. அரசு விஷயத்தில் கொஞ்சம் வேலைப்பளு அதிகம், டென்ஷனாக இருக்குது, அப்படி இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக இந்த ஏப்ரல் 14க்கு அப்புறம் நல்லபடியாக அமையும். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு சிலருக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா லாபாதிபதி உச்சமாக இருக்குது. அப்போ செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் லாபம்ங்கிறது அடிஷ்னல் ரிஸ்க். இப்போ ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னா அடிஷ்னலாக ஏதாவது ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களையும் நிச்சயமாக கொடுக்கும் இந்த மாதம். குரு 9ல் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான். அப்போ கடவுள் அனுகிரகம் உண்டு, பெரியோர்களின் ஆசீர்வாதம் உண்டு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. முதலில் கொஞ்சம் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன் அப்படி இப்படின்னு கொடுக்கும். ஆனாலும் குரு உங்களை பார்க்குறார், ஒரு நல்லவங்களை பார்த்துட்ருக்கார். ரைட்டு. அதே குரு தான் 6ஆம் அதிபதியாகவும் வேலை செய்வார். ஏன்னா இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு குரு தான் 6ஆம் அதிபதி. அப்போ 6ஆம் அதிபதி உங்களை பார்க்குறாருல்ல, அப்போ கடனை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கா இல்லையா? அப்போ கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களுக்கு மட்டும் இந்த மாதம் செல்லக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். கேது 11ல் இருக்கிறது நல்ல தன்மை தான். அந்த ராகு கேது ஓகே, குருவின் பார்வையில் இருக்கிறதுனால எந்த கெடுதலும் ராகு கொடுக்க போவதில்லை. ஆனால் ஒன்று என்ன, புதனோடு சேர்ந்திருக்கார். அப்போ புதனோடு சேர்ந்திருக்கிறதுனால டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும். ஏன்னா புதனுங்கிறது எழுத்துக்காரகன், டாக்குமெண்ட்டு காரக கிரகம் புதன் அல்லவா? அவர் ராகுவோடு சேர்ந்திருக்கார் அல்லவா? ஒரு பாம்பு கிரகத்தோடு சேர்ந்திருக்கார் அல்லவா? அப்போ அதில் மட்டும் கவனத்தோடு செயல்படுவது சிறப்பு. சார் வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் நமக்கு இந்த மாதம் சிறப்பை தருமா? கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா தூரதேச பிரயாணங்களை குறிக்கக்கூடிய 9ஆம் இடம் அந்த 12ஆம் அதிபதியாக அந்த புதனை அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ கண்டிப்பாக தகவல் தொடர்பு துறையினால் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், ஐடியில் வேலை பார்க்குறவங்க, எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, அல்லது ஸ்டேட் டு ஸ்டேட் மாறக்கூடிய தன்மை, டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் மாறக்கூடிய தன்மை, அல்லது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியம், அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே நல்லபடியாக இருக்கிறது. ஸோ மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நல்ல திருப்பத்தை தரக்கூடிய, நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த துலாம் ராசிக்கு அமையப்பெறுகிறது. ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்.
நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நிச்சயமாக. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.